ராதே ராதே. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ராதா குண்ட், அங்கே இருக்கிறது வந்து ஷாம் குண்ட். இதில் என்னன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி பயங்கர சுவாரஸ்யமான இது இல்லை, ஆனால் ஒரு ஆசையான ஒரு லீலை. இங்கே வந்து விருந்தாவனில் பார்த்தேன்னா சுற்றி வந்து நிறைய இந்த மாதிரி குண்டு இருக்கும். குண்டுனா என்னென்னா இந்த மாதிரி வந்து லேக், பாண்டு, குளம், ஓகேவா. அந்த குளம் எப்படி உருவாருது அப்படின்னா, ஏதாவது ஒரு லீலைக்கு பகவான் வந்து அவனோட புல்லாங்குழலை அப்படி குத்துறான், உடனே அங்கேருந்து ஒரு குண்டு உருவாருது. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரியே குண்டுனா குளம். ஸோ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கான் லீலா. அதில் ஒரு வாட்டி என்ன வந்து சும்மா அப்படியே ஹாஸ்யமாக வந்து ராதா கேட்குறா, ஏன்னா சும்மா அப்படியே வந்து என்னமோ பண்ணுற, குண்டு வருது அப்படி இப்படின்னு என்னமோ பீத்திக்கிற, பெருமைப்படுற, எல்லாம் பண்ணுற. இப்போது நீ ஒண்டி தான் பண்ண தெரியுமா, எனக்கும் வந்து பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவளோட வளையலை எடுத்து இந்த இடத்துல வந்து பண்ணுறா. இந்த இடத்துல பண்ணும்போது அது வந்து அங்கேருந்து அவள் வளையலில் பண்ணி அதுலேருந்து வந்து வந்தது தான் இந்த ராதாகுண்ட். இங்கே வந்து இந்த சுற்றி வட்டார ஏரியா எல்லாமே வந்து பார்த்தேன்னா ராதாவோட பேரில் தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன், குண்டு, இடம், அது இது எல்லாமே ராதாவோட பேரில் தான் இருக்கும். இங்கே ராதா குண்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஷாம் குண்டில் பார்த்தேன்னா யாருமே இருக்க மாட்டா, ஓகேவா. பாவம், இந்த ஒரு இடத்துல வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. இதுதான் பெரிய பெரிய அத்தாட்சி அண்ட் ப்ரூஃப் தட் ராதா சக்தி இஸ் கிரேட்டர் தென் கிருஷ்ணா அப்படின்றது. அதாவது ராதா தான் வந்து கிருஷ்ணாவோட சக்தி அப்படின்றது. இதை வந்து இந்த லீலை மூலமாக வந்து பகவான் வந்து நம்மளுக்கு பண்ணி காமிச்சிருக்கான். அதுதான் ராதே ராதே.